ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ராவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதில் நான் அல்ஜிப்ராவில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஓகே, இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 27a³ மைனஸ் 2√2b³ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த 27a³ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3³ எழுதலாமா? 27. அதுக்கப்புறம் இதை நான் 3³ எழுதிட்டேன். அதுக்கப்புறம் a³ அப்படி இருக்குது மைனஸ், அதுக்கப்புறம் இந்த 2√2 நான் அப்படியே எழுதுறேன்னா √2³ எழுதிட்டு அதுக்கப்புறம் b³ எழுதுறேன். எப்படி நான் √2³ எழுதுறேன்னு தெரியுமா? 2√2 இங்கே பாருங்கள். ஏன்னா √2³ எழுதுனா 3 டைம் √3 போடுவேனா, அப்போது √2 × 2 எனக்கு என்னது? 2 √2க்கு ஒரு √2 போடுவேனா, √2 × √2 வெறும் 2. அதுக்கப்புறம் இந்த √2 அப்படியே வந்துடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 2√2. ஓகேங்களா? சரி, இப்போ இது எப்படி நம்ம எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3a³ மைனஸ் √2b³ எழுதலாமா? அதை √2b³ 3a³ எழுதலாமா? அப்போ இதை பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரி தோணுது? a³ மைனஸ் b³ ஃபார்முலா மாதிரி தோணுதா? அப்போது a³ மைனஸ் b³ ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் b² ப்ளஸ் ab. ஓகேங்களா? ஓகே, இப்போது ஏயோட வேல்யூ எனக்கு பார்த்திங்கன்னா 3a. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ மைனஸ் போட்டுக்கோங்க. பியோட வேல்யூ √2b. அதுக்கப்புறம் a² என்னது? 3a ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ 3a². இன்னும் 2 ஸ்டெப்பாகவே போட்டு கட்டுறேன். a² பார்த்திங்கன்னா 3a² ப்ளஸ் b² √2b² ப்ளஸ் 3a × √2bன்னு வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இது அப்படியே எழுதுங்க. என்ன வரும்னு பாருங்கள். 3a மைனஸ் √2b. அதுக்கப்புறம் 3a². இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனீங்கன்னா 3a² பண்ணிங்கன்னா 9a² ப்ளஸ் √2 × √2 வெறும் 2. அதுக்கப்புறம் 2b² ப்ளஸ் அதுக்கப்புறம் 3a × √2b இருக்குது. அது எப்படின்னா 3√2ab எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். when a = 61, b = 63, c = 65, then what is the value of a³ plus b³ plus c³ minus 3abc? ஓகே, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த இதில் நான் முன்னாடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ a³ plus b³ plus c³ minus 3abc which is equal to a plus b plus c into 1/2. ஓகேங்களா? a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ a plus b plus c அப்போ பார்த்திங்கன்னா 61, 63 plus 65 into 1/2 into a minus b. அப்போ a minus b 61 minus 63 minus 2 the whole square ப்ளஸ் அடுத்தது b மைனஸ் c. 63 மைனஸ் 65 இதுவும் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தான் ப்ளஸ் c மைனஸ் a. அப்போ 65 மைனஸ் 61 4 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது ஆட் பண்ணிங்கன்னா 189 இன்ட்டு 1/2. இது மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. அதுமாதிரி மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போது 189 இன்ட்டு 1/2 இன்ட்டு 8 + 16 24. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸ் வரும். இப்போ 189 × 12 ஆன்சர் பார்த்திங்கன்னா 2268. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். a + b + c யோட வேல்யூ 11,
ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏபிசியோட வேல்யூ வந்து -135ன்னு கொடுத்துருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் -3abcக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது வந்து உனக்கு மொத்தம் 3 ஃபார்முலா இருந்தது. அதில் நம்மளுக்கு எந்த ஃபார்முலா வேணுமோ அதுதான் நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும். எப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டா, கொஸ்டினுடைய டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து இருக்குது, அப்புறம் வந்து ஏபிசியோட வேல்யூ இருக்குது. அதனால தான் நான் இந்த 3 ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலாவை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த -3abcயாக நான் இந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கியூப் தான் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூபோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த இதையை நான் அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். அப்போ இந்த -3abc அந்த சைடு போச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா +3abcன்னு வரும். சரிங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து 11ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயராக, ஸோ 11 ஸ்கொயர் -3 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏயோட வேல்யூ வந்து 3, அதுக்கப்புறம் +3 இன்ட்டு ஏபிசியோட வேல்யூ -135. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 ஃபார்முலா 3 ஃபார்முலாவே இருந்தது அப்படின்னா, ஒரு இதுக்கு 2-3 ஃபார்முலா எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நீங்கள் கிவன் டேட்டாவை வச்சு எந்த ஃபார்முலா வருமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அப்புறம் 11 ஸ்கொயர் பண்ணினீங்க அப்படின்னா 121, 3 9, அதுக்கப்புறம் ப்ளஸ் -135யும் 3யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -405 வரும். சரிங்களா? இப்போ 11 இன்ட்டு 121 -9 வந்து 112, அப்புறம் -405, அப்புறம் வந்து இது 2 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 112 இன்ட்டு 11 பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 112 இன்ட்டு 1132 -405ன்னு வருது. ஓகே, இப்போ இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 இல்லையா, 12, இங்கே வந்து 2, இங்கே 8. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 827 தான் ஆன்சர். ஓகேங்களா? மேபி ஏதோ தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி, நான் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது 2 மல்டிபிள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 1232 தான் வருது. இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 827. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் a + b + c = 6 and a² + b² + c² = 38, then what is the value of a into b² + c² plus b into c² + a² plus c into a² + b². ஓகேங்களா? சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வேல்யூ புட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். மேபி அது அல்ஜிப்ராவில் பார்ட் 2 சம்திங் நினைக்கிறதுலேயும் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பட் சரி, ஓகே, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏபிசி இதில் எனக்கு ஃபார்முலா எதுவும் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளோ ஈக்குவேஷன் தான் இருக்குது? 2 ஈக்குவேஷன். ஸோ 3 வேரியபிள் கொடுத்து 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு நம்மளாம் வந்து ஒரு வேல்யூவை வந்து அஷ்யூம் பண்ணிக்கணுங்கிறதான் வேல்யூ புட்டிங் மெத்தடில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தடில் போட முடிஞ்சாலுமே பட் வந்து அதிகமாக வந்து டைம் எடுத்துக்கோ. பட் வந்து அது மாதிரி எந்த ஃபார்முலாவும் இதில் கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. 3 வேரியபிள் இருந்தது அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு நம்மளே வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சியோட வேல்யூவை வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து சியோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ சியோட வேல்யூ 0 அப்படின்னா இப்போ a + b + c = 6ன்னு இருக்கா. அப்போ அதோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்திங்கன்னா a + b = 6ன்னு ஆகும். அடுத்தது இங்கே சியோட வேல்யூ 0 ஆயிருமா. அப்போ a² + b² வேல்யூ 38ன்னு வரும். அப்போ இங்கேயும் அதே மாதிரி போடுங்க. அப்போது a × b² வருமா. இது சியோட வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா a² × bன்னு வரும். இது சி போயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ 0, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வராது. இதிலேருந்து நீங்கள் ஏ காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா b + aன்னு வரும். சரிங்களா? ஓகே, இப்போ
இப்போ நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர். இது தான் நம்ம ஃபைன் பண்ணணும் சரிங்களா. இதோட வேல்யூ அதாவது இவ்வளோ பெருசு இருக்கிறத நம்ம ஷ்ரிங்க் பண்ணி இவ்வளோண்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab நம்மளுக்கு தெரியும். இப்போ a ஸ்கொயர் + b ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 38ன்னு இருக்குது. ப்ளஸ் 2ab வேல்யூ என்னன்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ 2ab வேல்யூ எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். a + b வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ 6 த ஹோல் ஸ்கொயர் வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. அப்போ இதிலிருந்து நம்ம ab வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து -1ன்னு வருது சரிங்களா. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஏபியோட வேல்யூ வந்து -1ன்னு தெரிஞ்சிருச்சா. ஓகே, எனக்கு இப்போ என்ன வேல்யூ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் ஏபி இன்ட்டு a + b சாரி, இதுலேருந்து நீங்கள் ஏபி தான் காமன் எடுக்கணும். சாரி, இதுலேருந்து ஏபி காமன் எடுத்துக்கோங்க. இப்போ லோக்கன் பண்ணிங்கன்னா ab² + a² bன்னு வரும். சாரி, ஏபி. இப்போ வந்து எனக்கு ஏபி இன்ட்டு b + a வேல்யூ வேணும். ஏபியோட வேல்யூ வந்து -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். a + b வேல்யூ வந்து 6. ஸோ ஆன்சர் வந்து -6. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த கொஷின் பாருங்கள். இஃப் a³ - b³ = 3,552 and a - b = 6, then a + b the whole square minus ab is equal to. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, சிஜிஎல்ல கூட கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் எங்கேயாவது பார்த்தா இந்த ஷார்ட்கட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சரிங்களா. a³ b³ வேல்யூ கொடுத்துருக்கணும், a - b வேல்யூ கொடுத்துருக்கணும், அப்புறம் a + b the whole square minus ab கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா ஈஸி தான். இந்த 3522 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3522 இங்கே இருக்க 6ஆல் டிவைட் பண்ணுங்க. எவ்வளோ வரும்? 592. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு சம் போடலாம். இப்போ ஓகே, இப்போ வந்து இந்த சம்முக்கு வந்து நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள் சரிங்களா. இது இதே மாதிரி தான் வரும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் இதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.